அனைவருக்கும் வணக்கம். இந்த மகாவதார அறக்கட்டளைக்கு நன்றி. பாணியப்பன் சார் அவர்களுக்கு நன்றி. ரங்கநாதன்ஜி அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சார், நம்முடைய டாபிக் வந்து கழுத்து வலி. சரி, நமக்கு ஏன் கழுத்து வலி வருது? பொதுவாகவே நோய் ஏன் வருது அப்படின்னா, நோய் வருவதற்கான முக்கிய காரணமே கழிவுகளுடைய தேக்கம் தான். சார் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக பேசினாரு, இப்போ எனக்கு முன்னாடி பேசினவரை. அதனால கழிவுகள் தேங்காமல் எப்படி நம்ம பார்த்துக்கணும்னா, நமக்கு வந்து அதாவது திடக்கழிவுனா வெளிக்கு, அதாவது மலம், திரவ கழிவு வேர்வை யூரின் 2, வாயு கழிவு நம்ம சுவாசிக்கிற நல்ல ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறணும். அப்போ அந்த சுவாசத்தை நம்ம முழுமையாக சுவாசிக்கணும். முழுமையாக சுவாசிப்பது என்பது நல்ல அதிகப்படியான ஆக்சிஜனை உள்ளிழுத்து அதாவது கழிவுகளை வெளியே விடுவது. இது இந்த மாதிரி இதுதான். இந்த மாதிரி கழிவு தேங்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் கழிவுகள் தேங்கும். அந்த ஜாயிண்ட்டுகள்ல கழிவு தேங்காம இருக்கிறதுக்கு டெய்லி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும். இதுதான் மிக முக்கியமானது. நம்முடைய உடலினுடைய அனைத்து பாகங்களுக்கும் அனைத்து இணைப்புகளுக்கும் ஒரு சின்ன அசைவு கொடுத்து அங்க இருக்கிற கழிவுகளை வெளியேற்றணும். ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு இடையிலும் ஒரு சின்ன சின்ன வெற்றிடங்கள் இருக்குது. அப்போ அந்த வெற்றிடங்கள்ல கழிவுகள் தேங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்போ அந்த கழிவுகளை தேங்காம இருக்கணும்னா நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதான் டெய்லி வந்து யோகா பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். ரைட், சரிங்க. அடுத்து நம்ம கழுத்து வலி ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எலும்பு தேய்மானத்தினால கழுத்து வலி வரலாம். இன்னொன்று, நம்ம நிறைய செல்போன் நோண்டுறோம், நிறைய டிவி பார்க்குறோம், கம்ப்யூட்டரில் உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்து இது பண்ணுறோம், வேலை செய்கிறோம். அதே மாதிரி 2 வீலர் டிரைவிங், வேகமான வண்டி ஓட்டுறோம். அப்படி வரும்போது மேடு பள்ளங்கள்லாம் வரும்போது நம்முடைய உடலுடைய ஒவ்வொரு எலும்புகளும் அதாவது வேகமான ஒரு தாக்குதல் உள்ளாகுது. அப்படி தாக்குதல் இல்லாம ஒவ்வொரு எலும்புக்கும் இடையில ஒரு மஜ்ஜை இருக்கிறது, தசை இருக்கிறது. இப்போ கழுத்தெலும்புன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தெலும்பு வந்து பல எலும்புடைய கோர்வை. முதுகெலும்பு என்பது பல எலும்புடைய கோர்வை. அப்போ ஒவ்வொரு எலும்பும் ஒன்றோடு ஒன்று உராசாமல் இருப்பதற்கு எலும்புக்கு இடையில ஒரு தசை இருக்கிறது. சதை என்பது வேறு, தசை என்பது வேறு. சதைனா நம்ம உடம்புல எங்கோனாலும் பல தொங்கட்டு சதை. ஆனா தசை என்பது ஒரு இறுக்கமான டைட்டான ஒரு ஜவ்வு, இதுதான் தசை. அந்த தசை என்பது ஒவ்வொரு எலும்பும் ஒன்றோடு ஒன்று இடிபடாமல், உராய்வு ஏற்படாமல் தடுப்பதற்காக இருக்கக்கூடியதுதான் தசை. அந்த தசை வந்து பலமாக இல்லாவிட்டால், அதாவது வயது காரணமாக இல்ல சத்து காரணமாக அந்த தசை பலவீனம் அடைந்தால் அந்த தசை வந்து நெகிழ்ந்து எலும்பு ஒன்றோடு ஒன்று உராயும். அப்போ அப்படி வரும்போது வலி மிக அதிகமாகும். அப்போ இதெல்லாம் தவிர்க்கிறது எப்படி? ஏன்னா நம்ம கழுத்து வலி பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர். அதே மாதிரி டென்ஷனாலையும் கழுத்து வலி வரலாம். அளவுக்கு அதிகமான மன அழுத்தங்கள், அந்த அழுத்தினாலையும் வரலாம். அப்போ இப்போ இதனால இந்த மன அழுத்தத்தை போக்கிறதுக்குன்னா தியானம் பண்றோம். இருந்தாலும் இந்த உடற்பயிற்சியும் தேவை கழுத்துக்கு. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல, ஏன்னா நான் எனக்கு கூட ஒரு காலத்துல வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கழுத்து வலி வந்தது. ஏன்னா இது மாதிரி எனக்கு ஒரு சில அனுபவங்கள் வரும்போது தான் நான் இதுல இருந்து ஒவ்வொன்றத்துலேருந்தையும் நான் வெளியே வர்றதுக்கான முயற்சிக்காக நான் ஒரு தேடல்னால்தான் ஒவ்வொன்றத்தையும் பத்தி நான் கொஞ்சம் தெரிய முயற்சி பண்ணினேன். அதனால இப்போ அதாவது எனக்கு கழுத்து வலி வந்தது, கழுத்து வலி போக்கிட்டேன். கண்ணாடி போட்டிருந்தேன், கண்ணாடி தூக்கி தூரம் போட்டேன், கண்ணாடி இல்லை. எனக்கு பிபி இருந்தது, பிபியை வெளியே தள்ளிட்டேன், பிபி கிடையாது எனக்கு. அப்போ இப்படி ஒவ்வொன்றத்தையும் என்னுடைய தேடல், அதாவது ஏன் நமக்கு இந்த விஷயங்கள் வருது, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவது அப்படின்ற ஒரு சிந்தனை சக்தியோடு ஆய்வு நோக்கோடு நம்மை நாம் உள்ளுக்குள் கவனிப்பது. அதாவது தியானம் பண்றோம். தியானம் பண்றதன் மூலமா நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்புகளுடைய அசைவுகளையும் ஒவ்வொரு உடல் உறுப்புடைய வலிகளையும் ஒவ்வொரு அந்த அதிர்வுகளையும் நம்ம கவனிக்கிறோம். அப்படி கவனிக்கும் போது நமக்கு என்னென்ன நிலைகள் இருக்குது, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவது, அதற்கான ஒரு தேடல். அப்போ அதற்கான புத்தகங்கள் படிக்கிறது, பல்வேறு விஷயங்கள் தேடுறது, அப்படி பண்றதுதான் இது ஒவ்வொரு விஷயங்களும். அதனால இன்னைக்கு கழுத்து வலிக்கான ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு என்னென்ன காரணங்கள் சொல்லிட்டோம். இப்போ அதற்கு தவிர்ப்பதற்கு என்ன அப்படின்னா, கால்சியம் சத்து குறைவினால எலும்புகள் தேய்மானம் வரலாம். கால்சியம் சத்து. அப்போ அந்த கால்சியம் சத்தை ஈடுகட்டுவது எப்படி? கேழ்வரகு, கம்பு, கருப்புளுந்து, அதுக்கப்புறம் வரகு, சாமை, கருப்பு கவுனி அரிசி,
வேர்க்கடலை, கருப்பு உளுந்து கஞ்சி, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் இந்த கொட்டைகள். ஏன்னா ஏற்கனவே புரோட்டீன் சத்து வேணும்னு சொன்னார் இல்லையா, இப்ப சார் ஏற்கனவே பேசினார். அதனால அந்த புரோட்டீன் என்பதும் அந்த எலும்பு அது தேவை. அந்த புரோட்டீனுக்கான கொட்டைகள், சுண்டல்கள் பண்ணலாம். நீங்க இந்த கருப்பு உளுந்து உண்மையிலேயே நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்க இந்த இளம் பெண்கள் வந்து மென்சஸ் வராங்க, ருதுவாகிறாங்கன்னா அவங்களுக்கு கருப்பு உளுந்து களி செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது இந்த எலும்புகள் பலமடையணும். ஏன்னா சின்ன குழந்தைகள்ல மென்சஸ் வரும்போது அவங்களுடைய எலும்பு அந்த உதிரப்போக்கு ஏற்படும் போது எலும்பு வந்து பலவீனம் அடையும். அந்த எலும்பு பலவீனம் அடையாமல் இருப்பதற்காக கருப்பு உளுந்தை களி செய்து கொடுப்பாங்க. இது எல்லா இடங்கள்லையும் எல்லா வீட்டுகளிலும் செய்வாங்க. அப்ப கருப்பு உளுந்தனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அதனால கருப்பு உளுந்த லேசாக வறுத்துட்டு அதை கஞ்சி காசி குடிக்கலாம், இல்ல பாயாசம் காசி குடிக்கலாம். கருப்பு உளுந்தா கூட வேற சில தானியங்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கஞ்சி காசலாம். இல்ல கருப்பு உளுந்து பாயாசம் அற்புதமா இருக்கும். சும்மா லேசா வறுத்துட்டு அதுல நீங்க வெல்லமோ இல்ல பனங்கல்கண்டோ பனை வெல்லமோ போட்டு சேர்த்து குடிச்சு பாருங்க. ரொம்ப சுவையா இருக்கும். காலையில டீ காபி குடிக்கிறத நிறுத்துருங்க, இதை எடுத்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி கீரைகள், சார் ஏற்கனவே சொன்னாரு, முருங்கைக்கீரை சொன்னாரு, பசலைக்கீரை, அதாவது அகத்திக்கீரை கால்சியம் அதிகம் உள்ள ஒரு கீரை அகத்திக்கீரை. அதனால அகத்திக்கீரை என்பது வாரத்துல ஒரு நாள் இல்ல 15 நாளுக்கு ஒரு அகத்திக்கீரை சாப்பிடலாம், தப்பு இல்லை. முருங்கைக்கீரை மற்ற எல்லா கீரைகளையும் சாப்பிடலாம். அதே மாதிரி பழங்கள், சிட்ரஸ் பழங்கள் எல்லாத்துலேயுமே கால்சியம் நிறைய இருக்குது. அதாவது லெமனு, பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, இது மாதிரியான பழங்கள், ஆரஞ்சு பழம், எல்லா பழங்கள். அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து ஒரு சிறந்த கால்சியம் ஸ்டோரேஜான உணவு. நீங்க நெல்லிக்காயை வேக வச்சாலும் அந்த கால்சியம் வெளியே போகாது, பச்சையா சாப்பிட்டாலும் வெளியே போகாது. அதனால நீங்க நெல்லிக்காய், பெருநெல்லிக்காய் பச்சையாவும் சாப்பிடலாம், வேக வச்சும் சாப்பிடலாம், இல்ல ஊறுகாயாவும் சாப்பிடலாம், இல்ல ஸ்வீட் நெல்லிக்காயும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் நெல்லிக்காயோட ஒரு இயல்பு என்னன்னா அதுல இருக்கிற கால்சியம் சத்தை வெளியே விடாது, இழக்காது. அதான் அதனால நெல்லிக்காயை நிறைய சேர்த்துங்க. அதே மாதிரி நீங்க தண்ணி குடிக்கிறது வந்து என்னன்னா ஃபில்டர் வாட்டர் குடிக்காதீங்க, இனிமையான வாட்டர் குடிக்காதீங்க. அதே மாதிரி ஜூஸ், இந்த கெமிக்கல் போட்ட ஜூஸை குடிக்காதீங்க. தண்ணி எப்படி குடிக்கணும்னா சாதாரண போர் வாட்டரோ இல்ல குழாய் தண்ணியோ அதாவது அதுல வந்து வறுத்த ஜீரகம், சும்மா லேசா ஜீரகத்தை வறுத்துட்டு அதுல போட்டு ஜீரகம், ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம், இதை போட்டு காய வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க. ஏன்னா அந்த தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் நம்முடைய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு உதவுது. ஏன்னா தண்ணியிலேயே நமக்கு சக்தி இருக்குது. ஆனா நீங்க ஃபில்டர் வாட்டர் குடிச்சீங்கன்னா அந்த தண்ணியில இருக்கிற சத்து வெளியே போயிடுது. அதனால நமக்கு எல்லாருக்கும் இன்றைய காலகட்டத்துல நவீன உலகத்துல நம்ம வந்து நம்முடைய அந்த காலத்து உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றி சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு எலும்பு தேய்மானம், எல்லாருக்கும் ஆர்த்தட்டிஸ் வருது. அப்புறம் எல்லாத்துக்கும் நிறைய இந்த மாதிரி நம்ம தேவையில்லாம ஆங்கில மருத்துவம் சின்ன வயசுல இருந்தே சாப்பிடக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. ஏன்னா நான் என்னை பத்தி என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு 70 வயசு. நான் இது வரைக்கும் அலோபதி டாக்டர்கிட்ட பெரும்பாலும் 95% போனதில்லை. எப்பாவது ரேராக ஒரு சில நேரத்தில் போயிருப்பேன். ஆனா அப்படி போனதோட விளைவு அது சரியில்லைன்ற முடிவோடு வெளியே வந்து சித்தா அல்லது ஹோமியோபதி இந்த மருத்துவத்தால் தான் நான் பலன் அடைஞ்சிருக்கிறேன். அதனால நான் வந்து அலோபதி டாக்டர்கிட்ட என்னுடைய 70 வயதுல அலோபதி கிட்ட போனதுன்னு என்பது ஒரு 5% கூட இருக்காது. அப்படிதான் நான் எவ்வளவு நாளும் வாழ்ந்துட்டேன். அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளை கூட நான் வந்து இப்போ எல்லாருமே நான் வந்து ஹோமியோபதி சித்தாவில் தான் வளர்த்துருக்கிறேன் ஒழிய நான் அலோபதி பக்கம் போய் வளர்க்கல. ஆனா அலோபதி மருத்துவத்தை நான் குறை சொல்லலை. அலோபதி என்பது கெமிக்கல் கலந்த மருந்துகளை உட்கொள்வதனால சைடு எஃபெக்ட் ஏற்படுது. அதனால வேறு விதமான நோய்கள் உருவாவதற்கு காரணமா அமைது. அதனால கூடிய மட்டும் ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா இந்த இயற்கை மருந்துகளை, இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி நீங்க உணவு முறைகள், அதே மாதிரி இயற்கையான உணவு முறைகள், அதாவது காலையில் நான் தான் டீ காபி சாப்பிடாதீங்க, கஞ்சி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணீங்கன்னா நிச்சயம் நீங்க நோயில இருந்து தப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து காய்கறிகள், காய் வந்து மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப நல்லது. அதாவது இப்ப இந்த இரண்யா கூட இருக்குதுன்னு வச்சுங்களேன். இரண்யா அந்த வயிறு, அதான் இதுவும் வந்து ஒரு தசைப்பகுதி. இந்த தசைப்பகுதி வீக்னஸ்னால தான் இரண்யாவே வருது. அப்போ அந்த இரண்யாவை தவிர்க்கிறதுக்கு என்னன்னா மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடுங்கன்றாங்க. மஞ்சள் பூசணிக்காயை பச்சையாவே தோலசி விட்டு மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடலாம், வெண்பூசணிக்காய் சாப்பிடலாம். இதெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா
மஞ்சள் பூசணிக்காவே பச்சையாவே சாப்பிடலாம். அந்த தோலை சீவிட்டு கொஞ்சம் லேசான இனிப்பா இருக்கும். அதை சாப்பிட்டீங்கன்னா மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். உங்களுடைய இரண்யா பாதிப்பு வரவே வராது. அதுக்கப்புறம் ஏன்னா இரண்யாவை பத்தி அது ஒரு தனி சப்ஜெக்ட், நான் அதை பேச விரும்பல. இருந்தாலும் அந்த காயின்றதுல மசில் ஸ்ட்ரென்த்ன்றதுக்காக இந்த மஞ்சள் பூசணிக்காயை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அவ்வளவுதான். அப்புறம் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு பழங்கள்லாம் பெரிஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சில பயிற்சிகள் நம்ம சொல்ல வரோம். என்னுடைய அனுபவம் எதான், ஏன்னா என்னுடைய கழுத்து அனுபவத்தை என்னன்னு சொல்றேன்னா, எனக்கு ஒரு 20 இயர்ஸ் பிஃபோரே கழுத்து வலி வந்துச்சு. கழுத்தை வந்து என்னால் அப்படி திருப்ப முடியாது, அசைக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து நிறைய கடுமையான உழைப்பாளி. அதுல 2 வீலர்ல ஒரு சின்ன ஒரு பிசினஸ், முதல்ல ஆயில் பிசினஸ் பண்ணேன். ஊரா எடுத்து போய் நான் செக்கு அடி எண்ணெய் கொண்டு போய் சப்ளை பண்ணியிருந்தேன். முதல்ல தான் என்னோட தொழில். அப்போ அப்படி வரும்போது எனக்கு நிறைய வேகமா போகும் தெரியாது. அதாவது மோடு பள்ளம் கூட தெரியாம வண்டி ஓட்டுவேன். ஏன்னா அப்போ அந்த இளமை வேகத்துல எனக்கு, ஏன்னா நம்ம வண்டியில சாகபிச்சம் இருக்குது இல்ல, நம்ம எம்மா வேகம் போனாலும் ஒன்றாகாது. அப்போ உடம்பு அதுக்கு அந்த மாதிரி ஒத்து வச்சது, அதனால ஓடினேன். அப்படி வரும்போது ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள்லயே எனக்கு கழுத்து வலி ஆரம்பிச்சிச்சு. அந்த எலும்புகள் அந்த வலி தெரிஞ்சுது. அப்புறம் டாக்டர் கிட்ட போனா அவரு ஏதோ மருந்து கொடுத்தாரு, இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது. ஹோமியோபதி தான். ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கப்புறம் என்னுடைய தேடலை ஆரம்பிச்சேன். கழுத்துக்கான பயிற்சிகள். ஏற்கனவே நான் யோகாவில் நீண்ட நாளா யோகாவுடைய தொடர்புல இருக்கிறேன். இருந்தாலும் யோகாவில் வந்து நெக் ரொட்டேஷன் பண்ண சொன்னாங்க. நெக் ரொட்டேஷன் பண்ண அதிகமான வலி வருது. அதாவது நெக் ரொட்டேஷன் என்னன்னா, கழுத்தை வந்து இப்படி முன்ன வந்து இப்படி வச்சு இப்படி ரொட்டேஷன் பண்றது மூச்சோட. அதாவது மேல வரும்போது மூச்சு இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சை விடணும். இதுக்கு பேர் நெக் ரொட்டேஷன், அதாவது கழுத்தை சுற்றும் பயிற்சி. இந்த கழுத்தை சுற்றும் பயிற்சி வந்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் வலி அதிகமாக தெரிஞ்சுது. அதனால கழுத்து வலி, எலும்பு தேய்மானம், மசில் வீக்னஸ் இருக்கிறவங்க நெக் ரொட்டேஷன் பண்ண தேவையில்லை. அப்ப அதுக்கு என்ன பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, கழுத்தை மூச்சை மேல் இழுத்து, மூச்சை உள்ளிழுத்து மேல பார்க்கலாம், மூச்சை வெளியே விட்டு கீழே குனியலாம். அதே மாதிரி மூச்சு இழுத்துட்டு இப்படி வலது பக்கம் திரும்பலாம். மூச்சை நேரா வரும்போது மூச்சு இழுத்து இடது பக்கம் திரும்பி மூச்சை விடலாம். இப்படி திரும்பும் போது மூச்சை வெளிவிடணும், நேரா வரும்போது மூச்சை இழுக்கணும். அதே மாதிரி 2 பக்கம் அதே மாதிரி இது பாருங்க. கழுத்தை வந்து கீழ் நோக்கி உங்களுடைய ஷோல்டர் மேல கொண்டு போகலாம். ஷோல்டர் மேல அதாவது சாய்க்கணும். அப்போ அப்படி வரும்போது மூச்சை விடணும், நேரா வரும்போது மூச்சை இழுக்கணும். இது ஒரு சிம்பிளான கழுத்துக்கான பயிற்சி. ஆனா அதுக்கு அர்த்தமா இந்த உள்ள இருக்கிற எலும்புக்கு இடையில இருக்கிற மசிலை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இது ஒரு மிக முக்கியமான, இது வந்து எக்ஸசைஸ்ல கூட நிறைய சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த கழுத்தை திருப்புற பயிற்சி சொல்லுவாங்க, நெக் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஆனா இந்த பயிற்சியை யாரும் சொல்லி தருவதில்லை. அதனால நான் இதை உங்களுக்கு பெக்குலியரா என்ன சொல்ல வரேன்னா, இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் வெறும் வெற்றி கண்ட விஷயம் இது. அதனால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 20 ஆண்டு காலமாக 25 வருஷமா கழுத்து வலி வர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா, பாருங்க 2 கையும் இப்படி கோத்துக்குவேன். கோத்துட்டு பின்னாடி இப்படி வச்சு முன்ன கழுத்தை தள்ளுவேன். இப்படி தள்ளும் போது அந்த கழுத்தினுடைய பின்பக்க மசில்ஸ், அந்த தசைகள் வந்து ஒரு மாதிரி விரைப்புத்தன்மை ஏற்படும். அந்த பின்னால இருக்கிற மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி இந்த கையை இப்படி முன்ன வச்சு இப்படி பின்னாடி தள்ளுங்க, தலைய இப்படி பின்னாடி தள்ளும் போது முன்பக்க அந்த மசில்ஸ், அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். அப்புறம் திரும்பி வந்து வலது பக்கம் இந்த கையை வச்சு இப்படி இடது பக்கம் தலையை நல்லா தாய்ங்க. ஆனா தலை வந்து இப்படி படுக்க கூடாது, அதாவது ஸ்ட்ரென்த்தா நிக்கணும். ஆனா நீங்க உங்க பலத்துல இந்த தலையை வந்து தள்ளணும் இடது பக்கம். இப்படி தள்ளும் போது இந்த வலது பக்கம் இருக்கிற மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி இடது கைய இப்படி தலையில வச்சு இடது பக்கம் இப்படி தள்ளுங்க, ஆனா தலை சாயக்கூடாது. இப்படி வச்சீங்கன்னா இந்த இடது பக்கம் இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த எலும்புக்கு இடையில இருக்கிற தசை பகுதிகள் பலமடையும் போது உங்களுக்கு எலும்புகள் ஒன்றோடு ஒன்று தொடாதன் மூலமாக உங்களுக்கு வலி ஏற்படாது. நீங்க காலர் போட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீங்க டாக்டர்கிட்ட, அலோபதி டாக்டர்கிட்ட போனா என்ன பண்றாங்க, ஒரு கழுத்துல ஒரு காலர் போட்டுங்கப்பா. காலர் போட்டுட்டீங்கன்னா அந்த மசில்ஸ், அதாவது எலும்பு வந்து ஒன்றோடு ஒன்று தொடாம தூக்கி பிடிக்குது. அதாவது கீழே இப்படி உட்காடுற அந்த எலும்பை மேல இப்படி தூக்கி பிடிச்சி 2 சுத்தி காலர் போட்டுக்கிறாங்க. காலர் போட்டுக்கிறதன் மூலமாக அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் அதுக்கு கேப் கிடைக்குது. ஆனா தலை வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் மேல கீழே உட்காராம இப்படி ரொம்ப டைட்டா ஒரு மாதிரி பூச்சி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த கஷ்டங்கள், இந்த தசை பலப்படுத்துமா பயிற்சி, இது ஒண்ணு சிம்பிள் பயிற்சி தான். ஒண்ணு இப்படி தள்ளுறீங்க,
ஒண்ணு இப்படி தள்ளுறீங்க, ஒண்ணு இந்த வலது பக்கம் தள்ளுறீங்க, இடது பக்கம் தள்ளுறீங்க. இதுதான் சாதாரணமா கழுத்தை சுத்துற பயிற்சி செய்ய வேண்டாம். வலது பக்கம் சாயுங்க, இடது பக்கம் சாயுங்க மூச்சோடு. அதே மாதிரி மேல மூச்சோடு, கீழே மூச்சோடு. அப்புறம் திருப்புறது மூச்சோடு வலது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம் திரும்புங்க. இந்த பயிற்சியை செஞ்சுட்டு நான் ஸ்ட்ரென்தன் பண்ற இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கழுத்து வலி வரவே வராது. இது என்னுடைய அனுபவபூர்வமான படிப்பினை, உண்மை. அதனால வந்து இது சார் சொல்றாரு, நம்பலாமா நம்ப வேணாமா? இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கூட நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஐயா இதை செய்வானா சார்? என்ன சார் நாங்க இது வந்து டாக்டர் வந்து என்னென்ன மருந்து எல்லாம் கொடுக்குறாரு, நீங்க சிம்பிளா வந்து கழுத்தை மசில்ஸ் ஸ்ட்ரென்த் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஏன்னா விளையாட்டா சொல்றீங்க அப்படின்னாரு. ஐயா இது என்னுடைய அனுபவ உண்மை, நீ செய்யணும்னு நினைச்சுன்னா செஞ்சுன்னா உனக்கு நிச்சயம் பலன் உண்டு, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்லி நான் எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் ஊக்குவிச்சிருக்கிறேன். ஏன்னா நான் வந்து யோகாவில் பல்வேறு விஷயங்களை ஆய்வு நோக்கோடவே நான் யோகா பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் யோகாவை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படி யோகா பண்ணும்போது இதெல்லாம் ஏற்படுகிற என்னுடைய அனுபவ உண்மைகள். அதே மாதிரி தலையணை முக்கியமானது என்னென்ன, கழுத்துக்கு தலையணை. சிலர் பார்த்தீங்கன்னா தலகாணி வந்து ஒரு 3 அங்குலம் 4 அங்குலம் 5 அங்குலம் கூட தலகாணி வச்சு தலையை நல்லா உயரமா வச்சுன்னு படுப்பாங்க. அப்படி படுக்கக்கூடாது. தலையணை என்பது ஒரு 1.5 இன்ச்சு அவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. 1.5 இன்ச்சு கனம் தான் இருக்கணும். 2 இன்ச்சுக்கு மேல போகவே கூடாது. அது மட்டும் இல்ல, தலையணை வந்து ரொம்ப வளவளன்னு இருக்கக்கூடாது. அதாவது தலையை இங்க வச்சீங்கன்னா தலை நகர்ந்து போற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி நகர்ந்து போனீங்கன்னா இந்த எலும்பு வந்து வலி தெரியும். அதனால கூடி மட்டும் தலையணை வந்து டைட்டா இருக்கும். அந்த டைட்டா இருந்துச்சுன்னா நீங்க அதுல பார்த்தீங்கன்னா தலை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே தலை நிற்கும், தலை நகர்ந்து போகாது. நீங்க திரும்பும் போது தலை ஒரு இடத்துல படுத்திருப்பீங்க, கழுத்து வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும். அப்படி போற மாதிரி தலையணை வச்சுக்கூடாது. தலை என்பது ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன தலையணை வச்சு படுக்கத்தான் நல்லது. அதாவது தலையணை வந்து மேக்சிமம் கனமாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா தலைக்கு போற ரத்த ஓட்டம் அதிகமாக போகாது. அதனால ரத்த ஓட்டம் அதிகமாக போகக்கூடிய வகையில லிமிட்டா நம்முடைய கழுத்து நேரா எவ்வளவு நிக்குதோ அந்த அளவு உயரத்துக்கு, அதை விட கொஞ்சம் கம்மியாவே இருந்தா கூட பரவாயில்ல, அந்த மாதிரியான தலையணையை வச்சு படுங்க. இன்னொன்று வந்து நம்ம கழுத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன, கழுத்துல வந்து தைராய்டு கிளாண்ட் இருக்குது, விசுக்தி சக்கரம் என்ற ஒரு சக்கரம். நமக்கு உடம்புல வந்து 7 சக்கரங்கள் இருக்குது. என்னென்ன சக்கரம்? மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாகத சக்கரம், விசுக்தி சக்கரம், ஆக்ஞா சக்கரம், சகசரநாம சக்கரம். இந்த மாதிரி 7 சக்கரங்கள் இருக்குது. இந்த 7 சக்கரங்கள்ல விசுக்தி சக்கரம் கழுத்தினுடைய தொடர்புடையது. அப்போ விசுக்தி சக்கரத்தினுடைய இதுக்கு இந்த இந்த சக்கரம் இதுல வந்து இதனால தைராய்டும் வரும். தைராய்டு விசுக்தி சக்கரத்துல நம்ம வந்து சில, அதாவது மன அழுத்தம், இந்த தேய்மானங்கள், அது மட்டும் இல்ல சில அங்க வந்து ஒரு தைராய்டு சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பியில சரியாக சுரக்கவில்லையானா, அது தைராக்ஸ்ன்ற ஒரு திரவம் சுரக்குது. அந்த சுரக்கலைன்னா நமக்கு வந்து அது ஒரு உடல், ஒரு சிலருக்கு வந்து உடல் குண்டாவும், ஒரு சிலருக்கு ரொம்ப மெலிந்து போகணும். அந்த தைராய்டு 2 விதமான தைராய்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும். இதற்காக சில பயிற்சிகளும் இருக்குது, இதற்கான சில முதிரைகள் இருக்குது. 9:10 ஆயிடுச்சு. சரி சார். அப்புறம் சரி, இதுக்கான முதிரைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா, முதல் முதிரை வந்து முனி முதிரை அப்படின்ற ஒரு முதிரை இருக்குது. முனி முதிரைனா என்னன்னா, அதாவது இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சொல்லிக்கிற முதிரைகள் பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நீர், சுண்டு விரல் என்பது நீர் தத்துவம், இது வந்து நில தத்துவம், இது நடுவிரல் வந்து ஆகாய தத்துவம், இது வந்து காற்றுடைய தத்துவம், இது அக்னி தத்துவம். இந்த 5 விரலும் 5 பஞ்சபூதங்களுடன் தொடர்புடையது. அதனால நாம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு இந்த முனி முதிரையில அதாவது நடுவிரல் சுண்டு விரல், வலது கையில பாருங்க, நடுவிரல் சுண்டு விரல் அக்னி, அதாவது இந்த கட்டை விரல தொட்டு இருக்குது இந்த முனை. இடது கை என்ன பண்ணுதுன்னா, அக்னியினுடைய அந்த சுண்டு விரல் வந்து அக்னியினுடைய, அதாவது கட்டை விரலுடைய அந்த கணு பகுதியில கீழே, கட்டை விரல் மேல இருக்குது நீர், சுண்டு விரல் வந்து கீழே இருக்குது. இப்ப பாருங்க, இப்படி வச்சுக்கணும். தெரியுதுங்களா? இத நோட் பண்ணீங்க. ஏன்னா இந்த என்ன விஷயம்ன்றது இது நோட் பண்ணீங்கன்னா தான் நீங்க அடுத்த முறை ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது கேட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா மறந்துடுவீங்க. அதனால இது அப்படியே எழுதிங்க சார். இது முனியா சார்? முனி முத்திரையா?
ஆமா, முனி. நீ. ஓகே. எஸ் சார். அதாவது சுண்டு விரல், நடுவிரல், வலது கை வந்து அதாவது கட்டை விரல், இந்த 3 விரலுடைய முனை தொடுதல். அதாவது மோதிர விரல், அதாவது ஆள்காட்டி விரல். அதாவது மோதிர விரல் என்பது பூமி, ஆள்காட்டி விரல் என்பது வாயு. இந்த பூமியும் வாயுவும் நீட்டி வச்சுக்கணும். நீரு, ஆகாயம், அக்னி, இது 3ஐயும் தொடணும். இதை முக்கியமா எழுதிங்க. அதுக்கு அடுத்தது இடது கையில நீர். நீர் வந்து அக்னியுடைய நடுப்பகுதியில தொடணும். அக்னி வந்து நீரை அடக்கி அதை அழுத்தி இருக்கணும். இதான் முக்கியமா. இடது கைக்கும் வலது கைக்கும் ரெண்டுத்துக்கும் தனித்தனிய வித்தியாசங்கள். இதை எழுதி வச்சுங்க. இது வந்து முனி முதிரைன்னு பேரு. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து வேறு சில முதிரைகள் சொல்றேன். சங்கு முதிரைன்னு ஒண்ணு இருக்குது. சங்கு முதிரைன்னா இந்த 2 கையும் ஒன்றாக இப்படி கோத்து இப்படி வச்சுக்கிட்டீங்களா, இதுக்கு பேரு சங்கு முதிரை. இந்த முதிரை மூலமாக நம்முடைய சார் இது எல்லாமே வந்து சர்விக்லஸ் ப்ராப்ளத்துக்கா சார்? ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே சார். சர்வைக்கல் தான். ஓகே. சர்வைக்கல் தான். கழுத்து வலிக்கான முதிரைகள் தான் இப்ப நான் சொல்லின்னு வரது எல்லாமே. தைராய்டுக்கான இது விஷயமே நான் சொல்ல வரல. சரிங்க சார். ஏன்னா தைராய்டு விஷயங்கள்லாம் சொன்னா நீண்ட நேரம் ஆகும். நான் இதோட இது பண்ணி ஸ்டார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். சங்கு முதிரை. அதுக்கு அடுத்தது ஆகாய முதிரை. ஏன்னா இந்த விசுக்தி கழுத்து என்பது ஆகாயத்தோட தொடர்புடையது. அதனால ஆகாய முதிரைன்றது என்னன்னா நடுவிரல். இது வந்து ஆகாயம். நடுவிரல் ஆகாயத்தோட தொடர்புடையது. ஆகாயமும் அக்னி கட்டை விரல் இது இதுக்கு பேர் வந்து ஆகாய முதிரைன்னு பேரு. இந்த முதிரையில நான் வந்து ஒவ்வொரு முதிரையும் சொன்னேன் இல்லைங்களா, இந்த முதிரையில வந்து முதல்ல ஒரு 4 முறை 5 முறை ஆழ்ந்த மூச்சு இழுத்து லேசாக மெதுவாக மூச்சு விடணும். இது மாதிரி ஒரு 5 முறை மூச்சு ஆழமா இழுத்து மெதுவா விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு முதிரையும் நான் சொன்னது முனி முதிரை, அதுக்கு அடுத்தது சங்கு முதிரை, அதுக்கு அடுத்தது ஆகாய முதிரை. ஆகாய முதிரை என்பது கழுத்துக்கான பெக்குலியர் முதிரை தான், அதுவும் ஆகாய முதிரை. அதுக்கு அடுத்தது சூன்ய வாயு முதிரை. சூன்ய வாயு முதிரை. அதாவது இது வந்து இந்த முதிரைக்கு பேரு சூன்ய முதிரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதயத்துக்கெல்லாம் பொதுவாது. ஆனா சூன்யம் வாயு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன். இது பாருங்க. சூன்ய வாயு என்பது என்னன்னா நடுவிரல், அதாவது ஆகாயம் பிளஸ் காற்று, இத மடக்கி அக்னியினுடைய அடியை தொடரும். அக்னியினுடைய அடியை தொடரும். நல்லா பாருங்க. அதாவது நடுவிரல் காற்று, ஆள்காட்டி விரல், அக்னி கட்டை விரலுடைய அடிப்பகுதியை தொட்டு கட்டை விரல் வந்து இந்த 2 விரல்களின் மீது அழுத்தி இருக்கணும். இப்படி அழுத்தி இருப்பதன் மூலமாக இது வந்து சூன்ய வாயு முதிரை. இது வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதையும் நோட் பண்ணிங்க. ஆகாய முதிரை சொல்லி சங்கு முதிரை. அப்புறம் கழுத்துக்கான சில மகா சிரசு முதிரைன்னு ஒண்ணு இருக்குது. மகா சிரசு முதிரைன்னா மோதிர விரல் மடித்து அக்னி அடியை தொட. இதுதான் இந்த மாதிரியான இது ஒரு பயிற்சி. இதை கொஞ்சம் பாருங்க. சார் அது மகா என்ன சார்? அது மகா சிரசு முதிரை. ஓகே சார். சார் ஆகாய முத்திரை வந்து ஆகாச முத்திரைன்னு சொல்லலாமா சார்? ஆகாச முதிரைன்னு சொல்லலாம். ஓகே சார். ஆகாச முதிரை, ஆகாய முதிரை ஏதாவது ஒண்ணு. எஸ் சார். இது வந்து மகா சிரசு முதிரை. பாருங்க. அதாவது மோதிர விரல் வந்து அக்னியுடைய அடியை தொடணும். அதாவது கட்டை விரலுடைய அடிப்பகுதியை தொடணும். மோதிர விரல் கட்டை விரலுடைய அடிப்பகுதியை தொடணும். நடுவிரல், அப்புறம் ஆள்காட்டி விரல், அக்னி அதாவது கட்டை விரல், இது 3ம் முனை தொடணும். இதுக்கு பேரு மகா சிரசு முதிரை. இந்த மாதிரி இந்த முதிரைகள்லாம் செய்வதன் மூலமாக உங்களுடைய கழுத்து வலி கண்டிப்பாக குறையும். கழுத்து வலி இல்லாமல் இருக்கலாம். அதனால நான் சொல்ற உணவு முறைகள், அதே மாதிரி நல்ல தூக்கம் இருக்கணும், நல்லா தூங்கணும். இந்த மாதிரிலாம் தூங்கும் போது டெய்லி, அதாவது ஒரு பாசிட்டிவாக நினைச்சு நம்முடைய உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு 2-3 முறை என்னுடைய கண்ண முடியணும். நீங்க படுக்க போகும்போது படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு, அதாவது உங்களுக்கு எங்கெங்க வலி இருக்குதோ அங்க வலியெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிச்சு இந்த வலியெல்லாம் சரியாயிடும்,
மனமே, என்னுள் இருக்கும் மருத்துவரே, நீங்கள் இந்த வழியெல்லாம் எனக்கு போக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு, கடவுளே எனக்கு இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணீங்கன்னா உங்க உடல் வந்து லேசா ஆட ஆரம்பிச்சிடும். அப்படியே பெட்ல படுத்துங்க. இது தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 5 நிமிஷம் இந்த உடல் வலிகளை பற்றி நினைத்து விட்டு தியானம் செஞ்சுட்டு அப்படியே படுத்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லா ஆழமா இருக்கும். அதாவது லேசா கனவு வருது, அப்புறம் உருட்டல் பரட்டல்களா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. வலி தெரியாது. அதாவது யூரின் போறவங்க கூட, அடிக்கடி யூரின் போறவங்க கூட யூரினை தள்ளி போக வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். அதாவது இதுல இன்னொரு முக்கியமான முதிரை என்னன்னா, இந்த பிராண சக்தி, அதாவது நீங்க வலி இருக்கிற இடத்துல இது பாருங்க, இது வந்து பிராண சக்தி, பிராண முதிரைன்னு பேர். இந்த பாருங்க, இத கடைசியா ஒரு முதிரை சொல்லிடுறேன். இந்த பிராண முதிரை, அதாவது நீர், பூமி, அக்னி, இது மூன்றையும் தொட்டு வாயு, ஆகாயத்தை நீட்டி பண்றது பிராண முதிரை. இந்த பிராண முதிரைன்னா பிராண சக்தியை நம்ம உடல்ல டெவலப் பண்றது. ஒரு மனிதனுக்கு பிராண சக்தி நல்லாக இருந்துச்சுன்னா சுறுசுறுப்பா இருக்கும். பிராணசக்தி குறைஞ்சா நமக்கு சோர்வு வரும். அதனால இந்த முதிரை வந்து பொதுவாகவே ஜென்ரலா எப்போ வேணாலும் எங்க வேணாலும் பயன்படுத்தலாம். இதுக்கு பேர் வந்து பிராண முதிரைன்னு பேர். பிராணன், பிராணன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய உடலுக்கு கிடைக்கிற சக்தியினுடைய மண்டலமே பிராணம் தான். நம்ம உயிர் பிராணம், அந்த பிராண முதிரைன்னு பேர் இது. இந்த முதிரையை நீங்க எப்ப வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்திட்டு நீங்க படுக்கைக்கு போகும்போது இந்த எண்ணங்களை, நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ், நம்ம ஹீலிங், நம்ம உடல் உறுப்புகள் நல்லாக செயல்படும், நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா எந்த விதமான கவலைகள் இல்லாம நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்துல தூங்குவீங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.